ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏரியா 2Dயில் பார்ட் 5, அதாவது சர்க்கிள்ஸ். சரியா? ஸோ சர்க்கிள் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் எல்லாமே இல்லை டிஸ்கஸ் பண்ணிடலாம். மொத்தம் இந்த சர்க்கிள்ஸில் ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். கரெக்டாக? ஸோ 10 கொஸ்டினும் பார்த்து முடிச்சிடும். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். இப்போ தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதை தாண்டியும் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கலாம். பட் பேசிக்ஸ் வந்து 10 கொஸ்டின் கவர் ஆயிரும். நான் ஏரியா பொறுத்தவரை தயவு செஞ்சு நிறையா கொஸ்டின்ஸ் போட்டு பாருங்கள். சரியா? ஒரு அவுட்லைன் மட்டும்தான் அந்த ஏரியா டாபிக் இருக்கும். அதை தாண்டி நீங்கள் எவ்வளோ தூரம் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு நல்லது. சரியா? ஸோ பார்ட் 1லேருந்து பார்ட் 4 பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பேர்லாம் the radius of a circular field is 25 மீட்டர், ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஃபீல்டுன்னு கேட்குறாங்க. கரெக்டாக? இது வந்து கொஸ்டின்னு சொல்ல முடியாது. சரியா? இது பேசிக்கு சின்ன கொஸ்டின் தான். இது ஃபஸ்ட் கொஸ்டின் மட்டும் சொல்கிறேன், பேசிக்கான கொஸ்டின். இந்த ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் ஃபீல்டு வந்து எவ்வளோ? 25 கொடுத்துட்டான். ரேடியஸ்னா ஆர் வந்து 25 கொடுத்துட்டான். ஃபைண்ட் இட்ஸ் ஏரியா ஃபார்ம்னா ஏரியா ஈக்குவல் டு πr ஸ்கொயர். ஆர் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 22/7 × 25 × 25. ஸோ கட் பண்ணி வரது உங்களுக்கான ஆன்சராக இருக்கும். இதை நீ கட் பண்ணி கஷ்டப்பட்டு கட் பண்ணுவீங்க. கரெக்டாக? கட் பண்ண ஆன்சர் என்ன வரணும்? உங்களுக்கு 1964 வரும். ஆனால் சில நேரங்களில் ஃபஸ்ட்டு நம்ம சாய்ஸை பார்க்காம என்ன பண்ணிடுவோம், நம்ம கட் பண்ணி எடுத்து கஷ்டப்பட்டுருவோம். ஆனால் சாய்ஸில் சப்பையாக கொடுத்துருவான். 25 × 25 625 625 பையன் போட்டு முடிச்சிருவோம். நம்ம அந்த சாய்ஸை பார்க்காம இந்த 20/7 சப்ஸ்டிட் பண்ணி அதை இன்டூ பண்ணி கட் ஆகலை. 725 கட் ஆகாது. இதை கஷ்டப்பட்டு அவ்வளோதையும் பெருக்கி பை 7 போட்டு படாத பாடாயிரும். ஸோ எப்போவுமே இந்த கொஸ்டின் கொடுத்த காரணம் தான். ஈஸியான கொஸ்டின் இருந்தாலும் கூட சாய்ஸில் அவங்க பை கொடுத்துருக்கானா இல்லை நம்பர் கொடுத்துருக்கானா பார்த்துட்டு செய்ய ஆரம்பிங்க. இதுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி சம்ஸ் எல்லாம் அப்படி தான். சாய்ஸை பார்த்துட்டு அதுக்கு ஏற்றா போல் சம்ம செய்ய ஆரம்பிக்கணும். சும்மா எடுத்தோ கவுத்தாங்க ஈஸியான கொஸ்டின் டக்குன்னு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி டைத்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. டைத்து வேஸ்ட் இல்லை, கொஞ்சம் மிஸ்டேக் விட்டால் முடிஞ்சு போச்சு. அதனால் வந்து கால்மாக இருக்கும். ரைட்டாக? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1964 இருக்கும். அல்லது பையை சப்ஸ்டிட் பண்ணாமல் 625 பை அப்படின்னு முடிச்சுக்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் த ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் be 77 மீட்டர் ஸ்கொயர், ஃபைண்ட் இட்ஸ் பெரிமீட்டர். என்ன கொடுத்துட்டான்? ஒரு செமி சர்க்கிளுடைய ஏரியா கொடுத்துட்டான். சரியா? ஸோ செமி சர்க்கிள் ஏரியா கொடுத்துட்டான். அப்போ என்ன கேட்குறான்? அதனுடைய பெரிமீட்டர் கேட்குறாங்க. சரியா? ஸோ செமி சர்க்கிளுடைய ஏரியா ஃபார்ம்ல என்ன? πr ஸ்கொயர் பை 2. எவ்வளோ கொடுத்துட்டான்? 77. அப்போ இந்த ஆர் ஸ்கொயர் கண்டுபிடிச்சலாமா? ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் 77. இது அங்கே போகும்போது என்ன வரும்? 2/πன்னு வரும். ஸோ 2/πன்னு போடும்போது 22, இந்த 7 மேலே போயிடும். புரிஞ்சா? ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் 77 × 2/πன்னு போடுவீங்க. பைக்கான வேல்யூ என்ன? 22/7. 7 டக்கு மேலே போயிடும். ஸோ மேலே என்ன வரும்? 77 × 2 × 7/22. இதை நீ கட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? 11 2s are 22. ஸோ உங்களுக்கு 11 7 வரும். திருப்பி இதை கட் பண்ணிக்கலாம். 7 நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ 7 × 7 = ஆர் ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ ஆர் = ஒரு 7 தான். ஸோ 7 மீட்டர். ஆர் கிடச்சி போச்சா? அடுத்து என்ன கேட்குறாமே? ஃபைண்ட் இட்ஸ் பெரிமீட்டர். சாய்ஸில் அங்கே ஃபஸ்ட்லேயே 7 இருக்கும். நம்ம செஞ்ச ஆர்வத்து டிக் அடிச்சிருவோம். டிக் அடிச்சிருக்காங்க மக்கள், அதனால் சொல்கிறேன். நான் கேட்டது நமக்கு பெரிமீட்டர் கேட்குறாங்க. பெரிமீட்டர் ஃபார்ம்ல என்ன? செமி சர்க்கிளுக்கு πr + d. ஸோ போடலாமா? πr + d வந்து என்ன பண்ணுறேன்? நமக்கு 2rன்னு போட்டிருக்கேன். ஏன் 2rன்னு போடுறேன்? நம்ம ஆர் தான் தெரியும். சரியா? அதனால் ஆருக்கு ஏற்ற போல் என்ன பண்ணேன்? 2rன்னு போட்டிருக்கேன். அப்போ தான் காமன் எடுத்துக்கலாம். ஆர் காமனாக இருக்குது. ஸோ ஆர் காமன் எப்படி எடுத்துக்கலாம்? உள்ள π + 2ன்னு இருக்கும். ஆருக்கு வேல்யூ என்ன? 7. உள்ள 20/7 + 2. ஸோ எல்சிஎம் எடுத்துக்கலாம். 7 2s are 14. சரியா? ஸோ 22 + 14 வந்து 22 + 14 வரும். 7 இருக்கும். அந்த 7ம் இந்த 7 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். ஸோ கட் பண்ணால் உங்களுக்கு 36 ஆன்சர் இருக்கும். நான் திருப்பி என்ன சொல்கிறேன், அது எப்படி பண்ணலாமே? இதை இங்கே இன்ட்டு பண்ணுவீங்க. அப்போ 7 கேன்சல் ஆகி 21 மட்டும் கிடைக்கும். அடுத்த 7 எங்கே இன்ட்டு பண்ணுவீங்க? 7 2s are 14. எப்பனாலும் ஓகே. உள்ள எல்சிஎம் எடுத்துகிட்டு இதை பெருக்காலும் சரி, அதில் 7 இங்கே இன்ட்டு பண்ணிவிட்டு ப்ளஸ் 7 இங்கே இன்ட்டு பண்ணாலும் கரெக்டு தான். சரியா? 22 + 14 36 மீட்டர் அப்படிங்கிற அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இதில் வந்து சும்மா ஈஸியான கொஸ்டின் தான். சரியா? பட் தெரிஞ்சுக்கணுங்களா? ஃப்ரெஷ்ஷாக வரவங்களுக்கு தெரியாதுல்ல, அதுக்காண்டி தான். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் 2 சர்க்கிள் ஆர் இந்த ரேஷியோ 2:3. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் தேர் ஏரியான்னு கேட்குறாங்க. அதாவது சர்க்கிளுடைய 2 சர்க்கிள் இருக்குது. 2 சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் சுற்றளவு பார்த்தீங்கன்னா 2:3 கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்கன்னா ஏரியாவுடைய ரேஷியோ கேட்குறாங்க. சரியா? அவள் என்ன கொடுத்துட்டான்? சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துருக்கானா? சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா என்ன? 2πr. 2 சர்க்கிள் கொடுத்துருக்கானா? அதனால் 2πr1 / 2πr2. ஏன் டிவிஷன் பண்ணுறோம்? கொடுத்துக்க ரேஷியோ, அதனால். ஸோ 2/3. ஸோ இந்த 2 கேன்சல் ஆயிரும். π கேன்சல் ஆயிரும். பாக்கி இருக்குது r1/r2. அப்போ r1/r2 = 2/3 போட்டுக்கலாம். அவன் என்ன கேட்குறான்? ரேஷியோ ஆஃப் த ஏரியாஸ் கேட்குறான். ஏரியா ஃபார்முலா என்ன? πr ஸ்கொயர். 2 ஏரியா இருக்குது. ஸோ πr1² πr2². r1க்கு 2, r2க்கு 3. ஸோ 2² 3².
இன்ட்டு பண்ணிங்கன்னா ஸோ 2 × 2 4, 3 × 3 9, 4:9 அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரியா? ஸோ என்ன கேட்டிருக்கான், என்ன கொடுத்துருக்கான், அது தெளிவாக பார்த்துட்டு அது ஏற்றாற் போல் அந்த வேர்டிங்ஸை மாற்றிக்கிட்டு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணால் ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். திருப்பி சொல்கிற பாயிண்ட்டே இதுதான். சரியா? இக்குவேஷனாக மாற்ற படிச்சுக்கோங்க, மாற்ற தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கொஷின், 4th question. The area of a sector of a circle is 77 cm² and the angle of the sector is 45 degree. Find the radius of the circle கேட்குறாங்க. ஸோ செக்டர் அப்படிங்கிறையும் சர்க்கிளே கொண்டு வந்துடலாம். சரியா? அந்த செக்டரோடைய ஏரியா வந்து என்ன கொடுத்துட்டாங்க, 77 cm² கொடுத்துட்டாங்க. அதுக்கு ஆங்கிளும் கொடுத்துட்டாங்க, 45 டிகிரி கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுத்துட்டாங்கன்னா ரேடியஸ் என்ன அப்படி மாதிரி கேட்குறாங்க. ஸோ வேர்டிங்ஸை கொடுத்துருக்காங்க, அது என்ன பண்ணுங்க, இக்குவேஷன் மாற்றிக்கலாம். ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க, ஏரியா ஆஃப் செக்டார், அது ஃபார்முலா என்ன, ஏரியா ஆஃப் செக்டார் ஃபார்முலா θ/360 × πr². ஏரியா மதிப்பெண்ண 77, ஸோ 77 போட்டுக்கலாம். θ மதிப்பெண்ண 45, ஸோ 45 360 × πக்கு வேல்யூ என்ன 20/7 × r². ரைட்டா? இன்னும் கட் பண்ணிக்கலாமா? என்ன 11 2s 22, 11 7s 77. அடுத்து கட் பண்ண என்ன பண்ணலாம், ஓகே இது கட் பண்ணலாமா? 5 9s 45, இங்கே 5 7s 35, ரிமைண்டர் 1, 5 2s 10. அடுத்து 9 8s 72, இதை கட் பண்ணால் 4. முடிஞ்சு போச்சா? இப்போ என்ன இருக்குது நமக்கு, உங்கேயுமே இல்லை. ஸோ 7 = என்ன இருக்குது மேலே, 7 = கீழே வந்து r² / 7 × 4 இருக்குது. கரெக்டாக? இது என்ன இருக்குது, அப்போ நான் r² இது கொண்டு போய்க்கலாம். ஸோ 7 × 7 × 4, அப்போ r = என்ன பண்ணலாம், இங்கேருந்து ஒரு 7 வெளியே எடுத்துக்கலாம். 7 × இங்கே 4 இருக்குது, ஸோ 2 × 2 போட்டுக்கலாம். அங்கேருந்து ஒரு 2 எடுத்துக்கலாம். ஸோ 7 × 2 14 அப்படிங்கிறது உங்களுக்கான ஆன்சர். புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ பெருசு பண்ணிடக்கூடாது, கட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் 7 7s 49, r² 49, r என்ன 7, r² 4னா r என்ன 2, ஸோ 7 × 2 14 அப்படின்னு சொல்லி முடிச்சிடணும். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 5th கொஸ்டின் பாருங்கள். எ வீல் மேக்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின், அந்த வீல் மேக் இந்த மாதிரி இதில் இந்த மாதிரி கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். ஒரு 3 சம் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சம்ஸ் ஒரு 3 2 கொடுத்துருப்பேன். அதை தாண்டியும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரியா? எ வீல் மேக்ஸ் 4000 ரெவல்யூஷன் இன் மூவிங் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 44 km. ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் த வீல் இன் மீட்டர்னு கொடுக்குறாங்க. சரியா? ஸோ ரெவல்யூஷன்னா ஸோ உருண்டு போகிறது. ஸோ வீல் வந்து மூவ் ஆகி போகிறது இல்லை, அதை என்ன சொல்லுவாங்க, ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. ஒரு வீல் வந்து 4000 ரெவல்யூஷன் பண்ணுது. சரியா? அந்த 4000 ரெவல்யூஷன் பண்ணும்போது அது 44 km ட்ராவல் பண்ணிட்டு இன் மூவிங் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 44 km அப்படி கொடுத்து என்ன கேட்குறான், ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் தி வீல், அந்த வீலுடைய சக்கரத்தினுடைய ரேடியஸ் என்னதான் இருக்கும் அப்படி மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ரெவல்யூஷனுக்கு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி பார்க்கணும். அதாவது 4000 ரெவல்யூஷனுக்கு வந்து 44 km கவர் பண்ணு அப்படின்னா ஒரு ரெவல்யூஷனுக்கு வந்து எவ்வளவு கிலோமீட்டர் கவர் ஆகும், அல்ல எவ்வளோ மீட்டர் கவர் ஆகும் அப்படின்னு பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஒரு ரெவல்யூஷன் பார்க்குறதுக்கு கவர் ஆகிறதுக்கு என்ன பண்ணால் போதும், ஜஸ்ட் இந்த 44/4000 போட்டால் போதும். 45/4000 போட்டால் போதும். என்ன கிடச்சிரும் உங்களுக்கு, ஒரு ரெவல்யூஷனுக்கான கிலோமீட்டர் கிடச்சிரும். ஆனால் கொஸ்டின் என்ன கேட்குறான், மீட்டரில் கேட்குறான். அதனால் மீட்டரை கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு 1000 இன்ட்டு பண்ணிக்கோங்க. ஸோ போட்டிங்க அப்படின்னா என்ன ஆயிரும், எல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஸோ 0 கட் ஆயிரும். ஸோ கட் பண்ண அவங்களுக்கு 11 அப்படிங்கிறது கிடைக்கும். அதாவது ஒரு ரெவல்யூஷனுக்கு வந்து 11 மீட்டர். அதாவது அந்த வீல் வந்து இப்போ அந்த காத்திருப்பீங்கள்ல, இந்த ஏர் வால்வு, அந்த வால்வு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது அப்படியே கறங்கி திருப்பி அந்த வால்வு வந்து பேஸை தொடம்போது, சரியா? ஸோ தொடரும்போது 11 மீட்டர் கிராஸ் ஆகிருக்கும். ஒரு ரெவல்யூஷனுக்கு வந்து 11 மீட்டர் கிராஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி கிராஸ் ஆகுதுல்ல, இந்த வீல் இருக்குது அப்படியே சுற்றி அப்படி வருதுன்னு வைங்களா. ஸோ இந்த பாயிண்டை சுற்றி வருது அப்படின்னா அது சுற்றினா வருது. அப்போ அர்த்தம் என்ன, சுற்றளவு, சர்க்கம்ஃபரன்ஸ். அதான் இந்த 11 எடுத்துக்கணும். புரிஞ்சவங்களுக்கு? டயர் இருக்குது, இப்போ இதை பொருள் இருக்க பக்கத்தில் இல்லை. சரி, இதே வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்குன்னு வைங்களா. இது அப்படியே கறங்கி அப்படியே சுற்றி திருப்பியும் மேலே வருதுன்னு வைங்க. அது இப்படி இருக்குது, கீழே பார்த்து பெண் இருக்குது, திருப்பியும் கீழே வரணும். இப்படி கறங்குது, அப்படி மேலே போகுது, திருப்பியும் சுற்றி எடுத்து கீழே வந்து நிற்கிது. கரெக்டாக? அப்படி என்ன அர்த்தம், அந்த மாதிரி கறங்கும் போது என்ன ஆகிப்போச்சு, ஒரு ரெவல்யூஷனுக்கு 11 மீட்டர் ட்ராவல் ஆகிட்டு. அப்போ இந்த அவுட்டர் சர்ஃபேஸ்னு கறங்குது, அவுட்டர் தானே கறங்குது. அப்போ என்ன அர்த்தம், அது சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்லி எடுத்துக்கணும், அவ்வளோதான். சரியா? ஸோ 2πr = 11 எடுத்துக்கிட்டீங்களா? இதில் ஆறு கண்டுபிடிச்சலாமா? ஸோ r = 11 இன்டூ அப்படி மாற்றி போட்டுக்கோங்க. என்ன வரும், 11 × 7 கீழே வந்து 2 × 22. ஏன் புரிஞ்சில்ல, r = 11, இது கீழே போகும். ஸோ 2 × πன்னு வரும். ஸோ பைக்கு வேல்யூ 20/7, இங்கே 20 கூட 7 மேலே போயிடும். அதான் 11 × 7/2 × 22 போட்டிருக்கேன். அடுத்தது கட் பண்ணலாமா? இதை கட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும், 7/4 கிடைக்கும். இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு 1.75 மீட்டர் அப்படிங்கிறது கொஸ்டினுக்கான ஆன்சர். புரிஞ்சவங்களுக்கு? ரெவல்யூஷனை வந்து பார்த்துக்கோங்க,
கண்டிப்பாக இம்பார்ட்டண்டான கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் உண்டு. ரெவல்யூஷன் சொல்லும்போது ஒரு ரெவல்யூஷன் கணக்கு எடுக்கும்போது என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கிலோமீட்டர் மீட்டர் கன்வர்ஷன் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. சரியானா டக்குன்னு காலவாரி விட்டுரும். சரியா, நாங்கள் 1000 இன்ட்டு பண்ணுறோம், ஏன் சேலஞ்ச் டிவைட் பண்ணுவோம், ஏன் டிவைட் பண்ணுறோம், சப்போஸ் இதே அந்த 44 கீழே போடுவான்னு டிவைட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் உண்டு, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. கன்வர்ஷன்லாம் இப்போ எடுத்துருந்தா கஷ்டம். ஸோ கன்வர்ஷன்லாம் நிறைய விஷயம் பார்த்துக்கோம். சரியா, ஸோ பார்த்துக்கோங்க. அது 6வது கொஸ்டின் பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சரி, நான் நிறைய டவுட்ஸ் கிளியர் பண்ணி தான் இருக்கேன். மேக்ஸிமம் வந்து கொஸ்டின் நம்பர் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் சொல்லிவிட ஈஸியாக இருக்கும். சும்மா நீங்கள் லைன் மட்டும் போட்டீங்க, நான் போய் ஃபுல் வீடியோ பார்க்க மாதிரி இருக்கும், அது கஷ்டம். கொஸ்டின் நம்பர் போட்டீங்க, நான் வந்து என்ன பண்ணுவேன், டக்குன்னு எடுத்து போட்டுருவேன். சரியா, ஸோ 6வது கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் த ரோப் பை விச் எ கவ் மஸ்ட் பி டெகர்னா கெட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன் ஆர்டர் தட் இட் மே பி ஏபிள் டு கிரேஸ் அண்ட் ஏரியா ஆஃப் 154 மீட்டர் ஸ்கொயர். 154. சரியா, ஓகே. சரி, இதில் ஒரு வேர்டு இருக்குது. என்ன வேர்டுனா என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான், ஃபைண்ட் த லென்த் ஆஃப் தி ரோப் பை விச் எ கவ் மஸ்ட் பி. அதெல்லாம் வேண்டாம், ஃபைண்ட் த லென்த் ஆஃப் தி ரோப்னு கொடுத்துருக்கான். அப்போ ரோப்புக்கு லென்த்தை வந்து கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ ரோப்புக்கு லென்த்தை கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கக்கூடாது, கீழே பார்க்கக்கூடாது. ரோப்புக்கு லென்த்தை கேட்டிருக்காங்க அப்படின்னா என்ன கேட்டிருக்கான், ரோப்புக்கு லென்த்தா? அப்படியா? கண்டிப்பாக இல்லை. சரியா, ஸோ ரோப்புக்கு லென்த் தான் கேட்டிருக்காங்க. பட் கடைசி என்ன வேணும் கொடுத்துருக்கான், கிரேஸ் அண்ட் ஏரியா ஆஃப் 154 மீட்டர்ஸ் கொடுத்துட்டான். சப்போஸ் அவன் லென்த் ஆஃப் ரோப்பு கேட்டான்னா அதுக்கான டேட்டா அவன் கொடுத்துருக்கணும். அவன் என்ன தான் கொடுத்துருக்கான், அந்த மாடு மேய்து இல்லை, அதுக்கான ஏரியா தான் கொடுத்துருக்கான். சரியா, இப்போ அது என்ன ஏரியா, ஒரு சர்க்குலர் ஏரியா, மாடு வந்து மேய்ஞ்சிட்ருக்கு. கரெக்டாக, அப்போ ஒரு இடத்துல கயிறை கட்டியிருப்பாங்க. சரியா, ஒரு இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கும், அதில் கயிறு, இதான் கயிறு. சரியா, அந்த லைன் தான் கயிறு, அதில் மாடு இருக்கும். கண்டிப்பாக மாடு என்ன தான் பண்ணும், சுற்றி தான் வரும். கரெக்டு தானா, இதை தாண்டி ரேடியஸ் இந்த மாறுமா, இங்கேருந்து இங்கே போய் கறங்காது, இது உள்ளவனு கறங்கிடுமே தவிர கயிறுக்கு அளவு மேக்ஸிமம் இதுதான் சுற்றி மேக்ஸிமம் வந்துட்டு இருக்கும். அப்போ என்ன கேட்டிருக்கான், லென்த் ஆஃப் தி ரோப்புன்னு சொன்னால் என்ன கேட்டிருக்கான், ரேடியஸ் கேட்டிருக்கான்னு அர்த்தம். அப்போ ரோப் சீக்குவல் ரேடியஸ் போட்டுக்கலாமா. ஸோ ரோப்பு தான் சுற்றி வருது, ஸோ ரோப்புங்க அர்த்தம் என்னது, ரேடியஸ். ஸோ ரேடியஸை கேட்டிருக்கான், அவ்வளோதான். என்ன கொடுத்துட்டான், ஏரியா கொடுத்துட்டான். ஏரியா ஃபார்ம்ல என்ன, பையர் ஸ்கொயர். ஸோ பையர் ஸ்கொயர் டு 184. அதில் ஆரை கண்டுபிடிச்சலாமா, ஆர் ஸ்கொயர் சீக்குவல் 184. அந்த போகும்போது ரெசிபுக்கில் மாற்றி போகும். ஸோ 22/7 போட்டுக்குவீங்க. ஸோ 7 மேலே போயிடும். ஆர் ஸ்கொயர் சீக்குவல் கட் பண்ணிக்கோங்க, கட் பண்ண உங்களுக்கு 49 கிடைக்கும். ஆர் சீக்குவல் டு 7 மீட்டர். புரிஞ்சு போச்சா உங்களுக்கு, இந்த சின்ன பாயிண்ட் தான். இது தெரிஞ்சிட்டுனா சிம்பிளிஃபிகேஷன் நீங்கள் போட்டுருவீங்க, ஈஸி தான், ப்ராப்ளமே இல்லை. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 7th question. The ratio of circumference and diameter of a circle is 22:7. Full stop. If the circumference is 4/7 meter, then find the radius of the circle. The point இல்லை, ratio. சரி, ஒரு சர்க்கிள். சரியா, அதுக்கு ரேஷியோ கொடுத்துருக்கான். எதுக்கு ரேஷியோ, சர்க்கம்ஃபரன்ஸும் டயமீட்டரும்கான ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்படி போட்டுக்கோங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் டயா இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, 22/7 கொடுத்த போட்டாச்சு. சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன கொடுத்துருக்கான், அவன் கொடுத்துட்டான். சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 4/7 கொடுத்துட்டான். அதை மாற்றிக்கலாமா, மிக்சர் ஃப்ராக்ஷனை மாற்றிக்கலாமா. 1 × 7 7 7 + 4 11 11/7. ஓகேவா, /2. டயமீட்டர் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ரேடியஸானு கேட்குறான். அவன் டயமீட்டர் வச்சு என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் டயமீட்டர் என்ன பண்ணலாம், ரேடியஸை மாற்றிக்கலாம். ஸோ D = 2R. நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா பார்த்துட்டோம். டயமீட்டர் = 2R போட்டுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 22/7. ரைட்டா, அடுத்து என்ன பண்ணுங்கள், ரேடியஸை கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ 7 கீழே கொண்டு போயிடலாம். 7 × 14 6 வரும். இந்த பக்கம் என்ன இருக்குது, 22/7 இருக்குது. அடுத்து 6 கண்டுபிடிக்கணும். இந்த 6 கண்டுபிடிக்கிறதுக்கு அகாடமியில் ஒரு பையன் வந்து நல்லா பண்ணுவாங்க, கோட்டை விட்டாங்க. சரி, நான் டேரெக்டாக பார்த்தனாலும் சொல்கிறேன். எக்ஸாம் பேட்சில் பார்க்கும்போது டக்குன்னு 6 சீக்குவல்னு சொல்லி மாற்றி போட்டாங்க. சரியா, 6 வந்து கீழே இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும், 6 நீ மேலே கொண்டு போகணும். மேலே கொண்டு போகலாமா. ஸோ 14R/11 இஸ் ஈக்குவல் டு 7/22 வரும். புரிஞ்சவங்களுக்கு, கீழே 6 இருக்குது, மேலே இல்லை. 6 கூட மாற்றி போட்டக்கூடாது. எனக்கு கன்வர்ஷன் ஆகும். ஏன்னா 6 இங்கே இருக்குது, இது இங்கே கொண்டு போவீங்க. அப்போ மேலே போமா கீழே போமா, அப்போ 6 வரை மேலே கொண்டு போகும், நிறைய கன்ஃபியூஷன் வரும். அதுக்காண்டி என்ன பண்ணாங்க, டேரெக்டாக 6 சொல்லி போடாமல் 6 நமக்கு மேலேருந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த 14 அப்படி மேலே கொண்டு போகிறேன், 11 கீழே கொண்டு வரேன், 7 மேலே கொண்டு போகிறேன், இதை கீழே கொண்டு வரேன். போட்டாச்சா, அடுத்த பண்ணுங்கள். R = 7/22 இன்ட்டு இது அந்த பக்கம் போகுது. அப்போ என்ன 11/14 வரும். 11/14 டைரெக்டாக போடுறேன். நான் வந்து மேத்ஸ் நல்லா தெரியும் சொல்லி போட்டு தப்பு விடக்கூடாது. சரியா, இந்த பாயிண்ட் யாருக்கு சொல்லேன்னு தெரியும். ஸோ கண்டிப்பாக வீடியோ பார்ப்பாங்கன்னு தெரியும், அவங்களுக்காண்டி இந்த வீடியோ. சரியா, ஸோ 11/14. ஓகேவா, இந்த பாயிண்ட் அவங்களுக்காண்டி கண்டிப்பாக நிறைய தப்பு பண்ணியிருப்பீங்க. சரியா, நோட் பண்ணிக்கோங்க.
நீ கட் பண்ணலாமா? கட் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஸோ என்ன 1/4 மீட்டர். ஸோ ஆர்ஸ் ஈக்குவல் டு 1/4 மீட்டர்னு சொல்லி போட்டுக்கலாம். சரியா? அதை நான் கேட்டிருக்கேன். ஃபைண்ட் ரேடியஸ் ஈக்குவல் டு 1/4 மீட்டர். பாயிண்டில் கூட மாற்றி போட்டுக்கலாம், சாய்ஸை பொறுத்து எதுனாலும் ஓகே. ரைட்டா? ஸோ இது பார்த்துக்கோங்க, ரேடியஸ் மாற்றுறது அவ்வளோதான். இதில் சொல்லணுருக்கா? இல்லை, கொடுத்துக்க போட்டிருக்கோம். டி வந்து தெரியாது. ஸோ 2R போட்டு சால்வ் பண்ணுறோம். ஓகேவா? ரைட்டு. அடுத்த 8வது கொஸ்டின் பாருங்கள். 8வது கொஸ்டின் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஸ்கொயரில் பார்த்தோம், ரெக்டாங்கில் பார்த்தோம். அதே மாதிரி தான். ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் டிக்ரீஸ்ட் பை 10%. வாட் வில் தி பர்சன்டேஜ் டிக்ரீஸ் இன் த ஏரியா ஆஃப் தி சர்க்கிள்னு கேட்குறாங்க. சரியா? சேம் ஃபார்முலா தான். சரியா? h + y + h/100 ரெண்டுமே குறையும் கொடுத்துட்டான், டிக்ரீஸும் கொடுத்துட்டான். அதனால் -10 போட்டுக்கணும். ஸோ -10 -10 ப்ளஸ் -10 இன்ட்டு -10 -10 ப்ளஸ் ஆயிரும். 10 × 10 100/100. இது கட் பண்ணால் 1. -10 ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ -10 இந்த -20 வரும். ஸோ +1 -20 + 1 வந்து என்னது -19%. ஸோ 9th கொஷின், த ரேஷியோ ஆஃப் த அவுட்டர் and inner perimeter of a circular path is 23:22. Find the path is if the path is 5 meter wide, find the diameter of the inner circle கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கத ஒரு படமாக போட்டிருக்கேன். சரியா? ஸோ 2 சர்க்கிள் இருக்குது, அவுட்டர் இன்னர். அதில் வந்து என்ன கொடுத்துட்டான், ரேஷியோ ஆஃப் அவுட்டர் அண்ட் இன்னர் பெரிமீட்டர். ஃபார்முலா என்ன பெரிமீட்டருக்கு? 2πr. ஸோ பெரிய சர்க்கிளுக்கு கேபிட்டல் ஆரும், சின்ன சர்க்கிளுக்கு ஸ்மாலர்னு போட்டிருக்கேன். ஸோ 2πr/2πr = 23/22. கரெக்டாக? ஸோ 2 சர்க்கிள் இருக்குது, அதில் பார்த்து வந்து போகுது. ஸோ 5 மீட்டர் ஒய்டு. ஸோ இந்த போட்டிருக்கேன். சரி, 5 மீட்டர் ஒய்டு. ஸோ இதுக்கு ரேடியஸ் வந்து பெரிய ஆறு, இதுக்கு சின்ன ஆறு போட்டுக்கலாமா? ஸோ 2π கேன்சல் ஆயிரும். r/r = 23/22 கிடைக்கும். இதில் பெரிய ஆருக்கு சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஸோ கவனிங்க, இங்கேருந்து இங்கே வர பெரியாறு, இங்கேருந்து இங்கே வர சின்னாறு. நமக்கு பெரியாறு போடுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம், இந்த ஸ்மால் ஆர் ப்ளஸ் இந்த 5. இது இந்த 5 இங்கே வரும்ல, கரெக்டு தானே உங்களுக்கு? இந்த பெரியார் r சின்ன ஆறு ப்ளஸ் இந்த 5 பண்ணால் பெரியார் கிடச்சிரும்ல, அதான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஆருக்கு வந்து நம்ம r + 5 போட்டுக்கலாம், / r போட்டுக்கலாம், = 23/22. அடுத்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 23 × r 23 6, r × 22 22 6, 5 × 22 110, 21 இந்த கொண்டு வரீங்க. ஸோ 23 - 22 6 கிடைக்கும். r = 110. நம்ம என்ன கேட்குறான், டயமீட்டர் ஆஃப் த இன்னர் சர்க்கிள் கேட்குறான். இன்னர் சர்க்கிளுக்கு என்ன போட்டோம், 6 தானே போட்டோம். டயமீட்டர் தானே கேட்குறான். அது என்ன பண்ணால் போகும், டயமீட்டர் = 2r. ஸோ 2r 2 × 110 = 220 மீட்டர். சரியா? இது கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் அப்படி கலப்புற மாதிரி இருக்கும், பட்டு ஈஸி தான். சரியா? இந்த பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க, ஏன் போட்டோன்னு. சரியா? சரி, அடுத்த கொஷின். ஸோ 10th கொஷின், சர்க்குலர் லாஸ்ட் கொஷின். A man riding a bicycle completes 1 lap of circular field along its circumference at the speed of 14.4 km/h in 1 minute 28 seconds. What is the area of the field கேட்குறாங்க. இது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, அந்த ரெவல்யூஷன் மாடல், அதே மாடல் தான், அதே மாதிரி செய்ய போகிறோம். ஸோ என்ன கொடுத்துட்டான், 3600 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கான். கரெக்டாக கொடுத்துருக்கானா இல்லையா? இன்டெரக்டாக கொடுத்துருக்கான், அதான் விஷயம். அதாவது 14.4 km/h, அதாவது 1 ஹவரில் 14.4 km ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ 1 ஹவர்னு சொல்லும்போது எத்தனை செகண்ட்ஸு, 3600 செகண்ட்ஸு. ஏன் செகண்ட்ஸ் கன்வெர்ட் பண்ணுறோம், இங்கே பேசிக் என்ன கொடுத்தோம், 20 செகண்ட் கொடுத்தோம். அதனால் இந்த கிலோமீட்டர் செகண்ட்ஸ் மாற்றிடுறோம். அதாவது 3600 செகண்ட்ஸ் வந்து அவன் 14.4 km ட்ராவல் பண்ணிட்டான். கரெக்டாக? 3600 செகண்டில் 14.4 km ட்ராவல் பண்ணிட்டான் அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்கான், இன் 1 minute 20 seconds. 1 minute 60 செகண்ட்ஸு, 28 ஆட் பண்ண மொத்தத்தின நம்ம 88 செகண்ட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 14.4 / 3600 × 88. இதை போட்டிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 0.352 கிலோமீட்டரும் கிடைக்கும். ஏன்னா நம்ம சப்ஸ்டிட் பண்ணிங்க கிலோமீட்டரில் கிடைக்கும். சரியா? நமக்கு என்ன பண்ண போகிறோம், மீட்டரில் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? அப்போ 0.352 கிலோமீட்டர் × 1000 போட என்ன கிடைச்சவங்களுக்கு மீட்டரில் கிடைச்சிடும். ஏன்னா 1 km = 1000 மீட்டர். 0.352 km = 0.352 × 1000. ஸோ 352 மீட்டரும் கிடைக்கும். ஸோ சின்ன மிஸ்டேக் ஆகிப்போச்சு. ஓகே, 352 மீட்டர். ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிங்கன்னா சுற்றி வருது, அப்போ சர்க்கம்ஃபரன்ஸாக கண்டுபிடிச்சிருப்போம். கரெக்டாக? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் = 352 52 மீட்டர் போட்டுக்கலாம். சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா என்ன, 2πr. ஸோ 2 × π × r = 352. இதை நீங்கள் என்ன பண்ணலாம், r கண்டுபிடிச்சலாமா, r = 352. அந்த பக்கம் போகும்போது என்ன வரும், 7 / 2 × 22 வரும். கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சி போயிடும், r = 56 கிடச்சிரும். அதுக்கப்புறம் r கண்டுபிடிச்சாச்சு. என்ன கேட்குறான், ஏரியா கேட்குறான். ஏரியா ஃபார்முலா என்ன, πr². அப்படியே r சப்ஸ்டிட் பண்ணுங்கள், இன்ட்டு பண்ணால் கிடைக்கிறது உங்களுடைய ஆன்சர். சரியா?
9856 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு உங்களுக்கு நான் ஆன்சர். ஸோ இந்த இடத்துல சின்ன தப்பு பண்ணிட்டேன். ஸோ பார்த்துட்டு மாதிரியே நினைக்கிறேன், சரியா விட்டுருங்க. மீட்டராக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ இன்னும் 1000 போடுவீங்க. ஸோ 352 மீட்டர் வரும். சரியா? சரி, ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஃபீட்பேக் இருந்தாலும் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், நம்ம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் as usual வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.